வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு டே 27 டாபிக் பார்க்க போகிறோம். டே 27 இன்னைக்கு என்ன டாபிக்னா தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த டாப்பிக்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எல்லா எக்ஸாமே வரும், டிஎன்பிசி டெட்டு சிடெட் எல்லாத்தையும் வரும். ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம கிளியராக பார்க்கலாம். அண்ட் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன், நீங்கள் டெட்டு படிக்கிறீங்க, சிடெட் படிக்கிறீங்க, ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் பிளானை சொல்கிறேன். உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஃபைண்ட் த எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதான் எஸ்ஐ. ஸோ ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5,000 at 10% per annum for 2 years. 5,000 அசலுக்கு 10% வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க. ஆன்சர் வந்து 1000 போட்டிருக்கேன். ஸோ தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் எல்லாத்தையும் மல்டி பண்ணி பை 100 போடுறது தான். அதான் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ பின்னா பிரின்சிபல் அமௌண்ட், அந்த அசல் சொல்றாங்களா அது. என்னன்னா எத்தனை வருஷம், இங்க 2 வருஷம் 2 இயர்ஸ், அதே மாதிரி 2 அமௌண்ட். ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி. இங்க வட்டி எவ்வளவு, 10%. ஸோ 10/100, அதை நம்ம 10னே போட்டலாம். ஏற்கனவே கீழே 100 இருக்கு, அடுத்தா. ஸோ மல்டி பண்ணீங்கன்னா வந்துட போகுது ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது சிஐனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 4,000 rupees at 5% per annum for 2 years compounded annually அப்படின்னு ஒரு வார்த்தை கூட்டாரு. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 4,000 அசலுக்கு 5% விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி காணப்படுகிறது. கூட்டு வட்டி நம்ம பார்க்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி இருக்கு. ஆன்சர் வந்து 410 கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு அசல் இருக்கு, அந்த அசல் வந்து 5% இது இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 2 இயர்ஸா வச்சிருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ கூட்டு வட்டி பார்க்கும்போது நம்ம லாஸ்டா ஒரு அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ டோட்டல் அமௌண்ட் எப்படி மாறினா, ஃபர்ஸ்ட் அசல் 4,000, அப்புறம் 1.05 ஸ்கொயர் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது என்னன்னா, இந்த மாதிரி 5% வந்துட்டுனா, அப்போ ஆக்சுவலி என்ன, ஒரு 100% இருந்து 5% கூடுது அப்படின்னா 105%. நம்ம 100 தான் பொதுவாக ஜென்ரலா இனிஷியல் வைப்போம். அந்த 100ல இருந்து 5% கூடுது. இப்போ அந்த 5% கூடும் போது என்ன ஆகுதுன்னா 105% மாறுது. அதுதான். அப்போ 105/100 தான் 1.05. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய அந்த பின்னாடி உள்ள எல்லா ஸ்டெப்லையும் வருது, அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் அப்படிங்கிறது அங்க ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆண்டு, அதாவது 2 ஆண்டுகள், அதனால ஸ்கொயர் போடுறேன். அப்போ அசலை நீங்க மல்டி பண்ணிக்கோங்க. 4,000 இன்ட்டு 1.05 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1.1025. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணீங்கன்னா 4,410 வந்துட்டு. இது வந்து அக்ரிமெண்டட் அமௌண்ட், ஃபைனலா வந்த அமௌண்ட். ஆனா அவங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வட்டியை மட்டும் தான் காணணும் அப்படின்னாங்க. அப்போ உங்ககிட்ட 4,000 ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, 2 வருஷத்துக்கு அப்புறம் 4,410 ரூபா இருக்கு, சரிங்களா. 4,410 இருக்கு 2 இயர்ஸ்க்கு அப்புறம். பட் இன்ஷியலா 4,000. அப்போ இவ்வளவு வருஷத்துல 2 வருஷத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்திருக்குன்னா 410, சரிங்களா. 410 இதுதான். ஸோ இந்த ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து அக்குமுலேட்டட் அமௌண்ட், அதாவது டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5%க்கு 1.05 அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 இயர்ஸ்னா ஸ்கொயர் பண்ணிடணும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேயே நம்ம போட்டிருக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்கணும் சொல்லிட்டு. கொஸ்டின் நம்பர் 3. A sum doubles itself in 5 years at similar interest. Find the rate. ஒரு தொகை இருக்கு உங்கள்கிட்ட, எக்ஸ்ங்கிற ஒரு தொகை, தனி வட்டில சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 5 ஆண்டுகளுக்கு இரட்டிப்பு ஆகிறது. அப்ப இந்த எக்ஸ் வந்து 2x மாறுது, அப்படிதானே. அப்ப வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் வந்தாலே ஜென்ரலான ஒரு ஷார்ட்கட்லாம் இருக்கு. அதாவது பி எஸ்ஐ போட்டு பி வந்து சின்ஸ் டபுள்ஸ் அப்படின்னு போட்டுருக்கேன். அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து டபுளா மாறுது, ஓகேவா. அப்படி டபுளா மாறும் போது நீங்க வச்சிருக்க அமௌண்ட் டபுளா மாறுது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா. நம்ம டபுளா மாறுறத வந்து ஒரு ஏங்கிறத நம்ம 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏங்கிறத 2 அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னன்னா R is equal to 100 into A-1/T அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, சரிங்களா. இதுல இல்லாத அந்த ஃபார்முலா சொல்றேன். R is equal to 100 A-1/T. அதுவும் டைரக்டான ஃபார்முலா. அந்த ஏல வந்து 2 டபுள்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா 2 போட்டுக்கோங்கன்னா, அப்போ 100 into 3, 100 into 1, ஏன்னா ஏக்கு வந்து நம்ம 2 தானே வச்சிருக்கோம். 2 - 1னா 1. 100 into 1/T அப்படிங்கிறது கிவன் டைம் 5 வருஷம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு 20% வந்துடும்.
ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா வென் சம் டபுள்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பி ஆர் வந்து என்னன்னா நம்ம எஸ்ஐ போட்டு அந்த பிஎன்ஆர் பை 100 அதுதான் எஸ்ஐ அப்புறம் 100 பிஎன்ஐ பிஎன் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுதானே. அப்புறம் இதுல உள்ள அந்த அமௌண்ட் எல்லாம் போடுங்க. நம்ம சொன்ன இந்த தனி வட்டியில அந்த அமௌண்ட் 5 வருஷம் இது எல்லாத்தையும் நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் இதெல்லாம் வரப்போகுது. ஓகே, கிளியர் ஆயிட்டா? இதையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4. Difference between SI and CI on 10,000 for 2 years at 10% per annum. ஒரு 10,000 அசலுக்கு 10% வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டியோட வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் அப்படின்னா ஃபார்முலா வந்து பி வித்தியாசம் ஈக்குவல் பி இன்ட்டு ஆர் பை 100 ஸ்கொயர் அப்படின்னு போடணும். டைரக்ட் ஃபார்முலா. நீங்கள் பின்னா அசல், ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ 10/100 ஸ்கொயர் போடுங்க 2 ஆண்டுகள், அதனால ஸ்கொயர் போட்டீங்கன்னா ஆன்சர் டைரக்டா வந்துடும். ஓகே, இது ஒரு இது. ஸோ ஃபார்முலா வந்து எப்படி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா பி இன்ட்டு ஆர் பை 100 ஸ்கொயர். ஓகேவா? அதாவது டைம் பீரியட் 2 இயர்ஸ் கொடுத்தா அப்போ டிஃபரன்ஸ் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி தனி வட்டி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் 2000 rupees give 400 as simple interest at 10% per annum அப்படிங்கிறாங்க. 2000 அசல் இருக்கு, 10% வீதம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரூ 400 வந்து தனி வட்டியா கொடுக்க எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 இயர்ஸ் ஆகும். இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா என்ன? எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அப்படிதானே. இதில் என்ன கேட்குறாங்க? இயர்ஸாங்கிறாங்க. அப்போ என்ன வச்சுக்கிட்டு மெத்தட்லாம் கொண்டு போயிருங்க. ஸோ எஸ்ஐ இன்ட்டு 100 பை பிஆர் அவ்வளோதான். நீங்கள் எஸ்ஐ வந்து உங்களே கொடுத்துருக்காங்க 400 வந்துட்டு, அப்போ எஸ்ஐக்கு 400 போடுங்க. 100, பி வந்து அசல் 2000, அப்புறம் ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் 2 ஆண்டு. ஸோ இது டைரக்டான சம்மு தான். கொஸ்டின் நம்பர் 6. SI at 8% per annum for 3 years is 2,400. Find the principal. ஸோ இதுக்கு முன்னாடி பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்து எவ்வளோன்னு கேட்பாங்க. இப்போ வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டே கேட்காங்க. ஆனால் அவங்க வந்து சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 8% வீதம் இருக்கு, 3 ஆண்டுகள் இருக்கு, தனி வெட்டி 2400 சொல்லிட்டாங்க. அப்போ அசல் எவ்வளோ இருக்கும்? இப்போ 10,000 நான் போட்டிருக்கேன். ஆன்சர் எப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் தேவை அடுத்தானே. ஸோ எஸ்ஐ சிக்கோட்டு பிஎன்ஆர் பை 100ல நமக்கு பி தான் தேவைன்னா மற்றதெல்லாம் கொண்டு போயிருங்க. ஒரு சைடாக கொண்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. மற்றதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துடலாம். Question number 7. Total amount on 8,000 at 12% SI per annum for 1 year. ஒரு 8,000 அசல் இருக்கு, 12% தனி வட்டி இருக்கு, ஒரு ஆண்டு முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 8,960 ரூபா சாதாரணமானது. ஸோ இதுவும் அதே ஃபார்முலா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா பிஎன்ஆர் பை 100, பி 8,000, இதில் வருஷம் வந்து 1, அதான் எண்ணுங்க 1, அப்புறம் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12, அப்புறம் பை 100 நீங்கள் தான் 960. அவ்வளோதான். இந்த 960 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான். மொத்த தொகை அப்படின்னு கேட்கும்போது அந்த 8,000 கூட அந்த 960 960 நம்ம சேர்க்கணும். ஸோ 8,960 அப்படிங்கிற வந்துடும். இல்லையா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. A sum triples itself in 10 years at simple interest. Find the rate. ஒரு தொகை இருக்கு, தனி வெட்டில 10 ஆண்டுகளை 3 மடங்கு ஆகிறது. வட்டி வீதம் என்ன மாதிரி இருக்கும்? 20% அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு அமௌண்ட் வந்து இப்படி இந்த மாதிரி ட்ரிபிள்ஸாக மாறுது, டபுள்ஸாக மாறுது, இல்லை 4th டைம் மாறுது அப்படின்னா நம்ம வந்து n டைம்ஸ் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு அமௌண்ட் வந்து n டைம்ஸ் மாறுதுன்னா ஒரு கிவன் டைம்ல 10 வருஷமோ 20 வருஷமோ அப்படிங்கிற ஒரு கிவன் டைம் டீன்னு வச்சுக்கலாம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் அவருடைய ஃபார்முலா என்னன்னா n-1 இன்ட்டு 100 பை டி. நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னோம்னா 100 இன்ட்டு AA-1 சொன்னோம்னா அதுதான். அந்த ஏக்கு போல n போலாம் x போலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபார்முலா இந்த மாதிரி டபுள்ஸ் ஆகுது அப்படிங்கிற வந்துட்டுனாலே கிவன் டைம் வந்துட்டுனாலே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்குற ஃபார்முலா என்னதுன்னா n-1 இன்ட்டு 100 பை டி. இந்த எண்ணுங்கிறத அந்த டபுள்ஸா ட்ரிபிள்ஸா நீங்க போட போறீங்க, அதை நீங்க போட்டலாம். போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ சிக்கோட்டு 2p சின்ஸ் ட்ரிபிள்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கன்னா இப்போ ட்ரிபிள்ஸ் அப்படிங்கும் போது பிரின்சிபல் அமௌண்ட்டோடைய ட்ரிபிள் அமௌண்ட் 3p, பட் இனிஷியலா ஒரு பி இருக்காரு. அப்ப இந்த 3pல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணா ஒரு 3p ட்ரிபிள்ஸ் மாறுது, இனிஷியலா பி இருக்காரு, ரெண்டுத்தையும் கழிக்கும்போது 2p மாறுது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 2p ஆகுது. அதனாலதான் இப்படி போட்டிருக்காங்க 2p சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2p அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. மற்றதெல்லாம் நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எஸ்ஐ கூட பிஎன்ஆர் பை 100,
ஆர் தேவைன்னா எஸ் இன்ட்டு 100 பை எஸ்ஐ இன்ட்டு 100 பை பிஆர் பிஎன் அப்படி போடுங்க. ஸோ எஸ்ஐல இங்கே 2Pன்னு கொடுத்துருக்கேன். மற்ற எல்லாம் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. அவ்வளோதானே. இது புரியுதா உங்களுக்கு? இது இது போட்டிங்கன்னா ஆன்சர் 20% வந்துடும். ஸோ நான் சொன்ன டைரக்டான ஃபார்முலாவை நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும். பி இன்ட்டு நம்ம வந்து சொன்னோம்ல n-1 இன்ட்டு 100 பை டி அப்படின்னு போட்டிங்கன்னா வரப்போகுது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 9க்கு போகலாம். ஃபைண்ட் எஸ்ஐ ஆன் 3000 அட் 6 ஒரு 1/4% அப்படின்னு கொடுக்குறாங்க பெர் ஆனும் ஃபார் 4 இயர்ஸ். 3000 அசலுக்கு 4.25% வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க 750 அப்படின்னு. ஸோ 6.25 சரிங்களா. ஸோ 6.25 நம்ம வந்து 6.25 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 6.25% தனியாக எடுத்தாச்சு. 4 ஆண்டுகளுக்கு இன்று 4 போடும் 25% இருக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் அந்த அசல் கூட இந்த அமௌண்ட்டை நீங்கள் மல்டி பண்ணிடலாம். 25% அப்படின்னு 25/100 0.25. ஸோ 750 வரும். அவ்வளோதான். ஸோ 6 1/4% அப்படிங்கும் போது நமக்கு வந்து ரேட் ஆஃப் அது இன்ட்ரெஸ்ட்டை 6.25 எடுத்து 4 இயர்ஸாக மல்டி பண்ணி நம்ம எஸ்ஐ இதான பிரின்சிபல் அமௌண்ட் கூட அந்த இன்ட்ரெஸ்ட்டை மல்டி பண்ணிடலாம். டைரக்ட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்ச எஸ்ஐ ஃபார்முலா தான். கொஸ்டின் நம்பர் 10. அட் வாட் ரேட் வில் 5,000 பிகம் 6,000 in 2 years எஸ்ஐ? இதுல என்னன்னா ஒரு 5,000 அமௌண்ட் இருக்கு. 2 ஆண்டுகள் அது 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தண்ணி வட்டி வீதம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 10%. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். 6,000 மாறி இருக்கு 5,000 இருந்து. அப்போ வந்து 1000 இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. கரெக்டா? அப்போ 6 சீக்வல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல என்ன ஃபார்முலா இருக்கு? 6 வேணும் அப்படின்னா எஸ்ஐ இன்ட்டு 100 பை பிஎன் அப்படின்னு போடுவீங்க. அதுதானே எஸ்ஐ இன்ட்ரெஸ்ட் 1000 இதை போடுவீங்க. அப்புறம் 100 பை அப்புறம் பிஎன் அசலு அப்புறம் வருஷம் 2 வருஷம் போட்டீங்கன்னா 10% வந்துடும். இதையும் நீங்க ஈஸியா எழுதலாம். ஓகே, 10வது கொஸ்டின். 11th கொஸ்டின். சிஐ on a sum for 2 years at 10% per annum is 420. Find the principal. ஒரு அசல் இருக்கு 10% வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி 420 வந்திருக்கு எனில் அசல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அமௌண்ட் வந்து இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா. சிஏ ஆன் a sum for 2 years at 10% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு அசலுக்கு 10% வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டியும் பார்க்கும்போது ஒரு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஏற்கனவே உள்ளதை 100% வைப்போம். இப்போ 10% இன்க்ரீஸ் ஆனா அது 110% இன்க்ரீஸ் ஆகுது ஒரிஜினல் வேலையை விட. அதை டெசிமல் எடுக்கும் போது 110 நம்ம டெசிமல் எடுக்கும் போது 110/100 சரிங்களா. 110 110/100 டிவைட் பண்ணீங்கன்னா 1.10 வரும். அதை தான் இந்த இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் 1.10 அப்படி சொல்லிட்டு. சரிங்களா. இந்த மாதிரி 10% எப்படி நம்ம 5%னா 1.05 அப்படின்னு எடுக்கமோ அதுவே 10% வந்துட்டா 1.10. இது வந்து காமனான வேல்யூ, கான்ஸ்டன்டா இந்த வேலையை நீங்க போட்டுக்கலாம். இயர்ஸ்க்கு 2 வந்தா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1.10 இது வந்து 10% இன்க்ரீஸ் ஆனா அதுக்கப்புறம் அது வந்து அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து மல்டிபிள் ஆகுது இயர். அதாவது கூட்டு வட்டி வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ 2 இயர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தனா அப்போ 2 ஸ்கொயர் போட்டுக்கலாம். 1.10 ஸ்கொயர் போட்டலாம். இது போட்டு 1.21 வரும். இதுதான் டோட்டல் அமௌண்ட். இந்த டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்டும் சேர்த்தது. ஓகேவா. அப்போ ஒவ்வொரு இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய மணி வந்து அப்படியே வளருது 121%, 121% வளருது ஆஃப்டர் 2 இயர்ஸ். சரிங்களா. நீங்க ஸ்டார்டிங் பண்ண அமௌண்ட்டை விட 2 இயர்ஸ்ல 121% வளருது. இந்த 1.21 மல்டி பண்ணா அது வந்துடும். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா -1 போட்டிருப்பாங்க. இது ஏன்னா ஒரிஜினல், நம்ம ஒரிஜினல்ங்கிறத 100% இல்லை 1 அப்படின்னு நம்ம ஒரு இனிஷியலா வைப்போம். ஸோ 2 ஆண்டுகளுக்கு 2 இயர்ஸுக்கு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும் போது 10% அப்படிங்கிற 21% அப்படி போட்டிருப்பாங்க. இது ஏன் வந்துச்சுன்னா ஆல்ரெடி 1.10 சொல்லிட்டேன். 2 இயர்ஸ் நான் ஸ்கொயர் சொல்லிட்டேன். மைனஸ்ங்கிறது ஒரிஜினல் அமௌண்ட்டை, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிக்கிறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம 1 இல்லை 100% வைப்போம். 1 வைக்கிறோம். பர்சன்டேஜ் வந்தால் நம்ம 100% வைப்போம். வேல்யூ வந்தால் 1 வைக்கும். இங்கே வேல்யூ தான் நம்ம வச்சிருக்கோம் 1.10. அதனால வேல்யூ வந்து 1 கழிச்சிருக்கோம். கழிச்சிங்கன்னா 21% வந்துடுது. சரிங்களா. ஓகே, இது புரிஞ்சுது. இப்போ இது 2 ஆண்டுகளுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் தான் 21%. இப்போ
பிரின்சிபல் அமௌண்டோடைய 21% 420 அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 420, அந்த 21% நம்ம 21/100 போட்டிங்கன்னா 0.21, அது டிவைட் ஆயிரும். 420 0.21 டிவைட் பண்ணீங்கன்னா 2000 வரும். இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். சரிங்களா? ஸோ நெட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் அட் 10% வந்து 21% இருந்தது. அது ஏன் நான் சொல்லிட்டேன் 1.10 ஸ்கொயர் பண்ணி -1 பண்ணுங்க. ஏன்னா ஸ்கொயர்னா 2 இயர்ஸ்க்கு அந்த அமௌண்ட்டை பிரின்சிபல் கூட மல்டி பண்ணிங்க. நான் போன சமயம் சொன்னேன் பிரின்சிபல் கூட மல்டி பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். இங்க பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்கறாங்கன்னா அந்த 420/0.21 பண்ணீங்கன்னா 2000 ருபீஸ் வந்துடும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் 12th சம். ஃபார்முலா ஃபார் காம்பவுண்ட் சிஏ காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி அரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி காண்பதற்கான சூத்திரம். இது வந்து சூத்திரம் தான், ஒரு ஃபார்முலா தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இயருக்கு நம்ம பார்க்கும்போது இப்போ அரை ஆண்டுகள் ஹாஃப் இயர்லி அப்படின்னு பார்க்கும்போது அரையாண்டு கணக்குல நீங்க நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னா வட்டி வீதம் பாதியாகும். ஆர் வந்து R/2 ஆகும். சரிங்களா? ஏற்கனவே R/100 இருந்து இப்போ R/2 அப்படின்னா R/200 அப்படி போடலாம். டைரக்டா R/200 போடலாம். R/100 போடாம R/200 போடுவோம். டைம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 6 மாசம், அப்ப 2 மட்டும் 2 டைம்ஸ் போடுறாங்க. அதனால காலம் வந்து இரட்டை 2n மாறுது. ஸோ இதை அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணணும். A is equal to P இன்ட்டு அந்த ஃபார்முலா பாருங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆகும்னா R/2, அப்போ R/200. இயரையும் பார்க்கணும், அது வந்து மல்டிபிள் ஆகும் 2n. ஸோ அதை நம்ம 2n. அப்போ இதுதான் ஆன்சர். இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 13. ஃபைண்ட் SI ஆன் 12,000 ஃபார் 3 months at 10% per annum. 12,000 அசல் இருக்கு, 10% வீதத்தில் 3 மாதங்களுக்கு கிடைக்க தனி வட்டி. 1 இயருக்கு இல்லை, 3 மாதம். அப்போ இந்த மந்தை நம்ம இயரை கன்வெர்ட் பண்ணோம். அதனாலதான் n is equal to 3/12, 12 மாசம். ஸோ 3/12 அப்படின்னா 1/4 ஆண்டு, 1/4 இயர். அதுதான் நம்ம 3 months சொல்லுவோம். அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால நீங்க வந்து என்ன பண்ணீங்களான்னா PNR/100 போடுவீங்க. சரிங்களா? P அப்படிங்கிறது 12,000 அப்படிங்கிற 12,000 போடுறீங்க. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10/100 அதான் போடுறீங்க. இந்த 1/4 நம்ம இயர் பார்த்தோம், 1/4 அந்த ஆண்டு n போட்டீங்கன்னா 300 வந்துடும். அவ்வளவுதான். அடுத்து 14th கொஸ்டின். Prove 800 amounts to 920 in 3 years. Simple interest rate increased by 3%. New amount 800 உங்கள்கிட்ட அசலா இருக்கு. 3 ஆண்டுகள அது 920 மாறுது. வட்டி வீதம் 3% உயர்த்தப்பட்டால் புதிய மொத்தம் எவ்வளவு அப்படிங்காங்க. ஸோ அது 3 ஆண்டு மாறிட்டு அதுக்கப்புறம் வட்டி விதத்தை 3% கூட்டிருக்காங்க. அப்போ புதிய மொத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் ஒரு டைரக்டான ஃபார்முலா. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஃபார்முலா போடும் போது ஃபார்முலா என்னன்னா P இன்ட்டு டைம் இன்ட்டு எக்ஸ்ட்ரா ரேட் பை 100. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பார்க்குற ஃபார்முலா என்னன்னா P பிரின்சிபல் இன்ட்டு டைம் வருஷம் இன்ட்டு எக்ஸ்ட்ரா ரேட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பை 100 போடலாம். ஸோ இங்கே ஃபார்முலா பாருங்க, கூடுதல் வட்டி ஃபர்ஸ்ட் P 800 இருக்கு. அதுக்கப்புறம் டைம் எத்தனை வருஷம் பாருங்க, 3 வருஷம், 3 ஆண்டுகளில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 3%, 3/100 போட்டிங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. பண்ணிடலாமா? அதெல்லாம் ஸோ 72 வந்துடும். இது கூடுதல் வட்டி தான். அவங்க வந்து எவ்வளோ மாறி இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ ஏற்கனவே 920 இருக்கு. இப்போ இந்த 72 நீங்கள் கூட்டினீங்கன்னா அப்புறம் 992 அப்படிங்கிறத போட்டுடலாம். ஓகே, இந்த ஃபார்முலா இதுலேயும் ஒரு ஃபார்முலாக்கு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. CI on 1000 at 10% per annum compounded half yearly for 1 year. ஒரு 1000 உங்கள்கிட்ட அசலா இருக்கு. 10% வீதத்துல ஒரு ஆண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி காணுங்க. சரிங்களா? ஸோ காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி ஃபார் 1 இயர். நீங்க 1 இயரும் பார்க்கணும், அதாவது ஹாஃப் இயர்லி 1 இயர். இது எப்படி பார்க்கணும்னா இப்போ அரையாண்டு வீதம் 5%, காலம் 2 அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். காலம் ஏன் 2னா 2 தடவை அவங்களுக்கு அரையாண்டுனா ஒரு வருஷத்துக்கு 2 மட்டும் போடுற மாதிரி. ஓகேவா? 5% அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து அசலுக்கு 10% ஒரு ஆண்டு, அப்போ பாதி 6 மாசம் அப்படின்னா அது 5%. ஸோ ஆண்டு வீதம் அப்படின்னு அந்த வீதம் போட்டீங்க, அரையாண்டு வீதம் வந்து 5% தான். கரெக்டா? காலம் வந்து 2 ஆகும். அதுக்கப்புறம் ஏ நம்மளுக்கு வந்து நான் சொல்றேன், அந்த டோட்டல் அமௌண்ட் பார்க்கணும்னா பிரின்சிபல் அமௌண்ட் கூட இந்த வீதத்தை நீங்க மல்டி பண்ணணும். ஸோ 5%னா ஏற்கனவே 100%னா 105% ஆகும். 105/100 அப்படிங்கிறதா 1.05. அது 2 தடவை காலம் 2னா அந்த ஸ்கொயர் பண்றோம். ஸோ ஒரு அமௌண்ட் வருது, அக்குமுலேட்டட் அமௌண்ட், புதுசாக வந்த அமௌண்ட்.
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும்னா இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து இனிஷியல் அமௌண்ட் கூட கழிக்கணும். ஸோ இங்க வந்து 1102.50 இருக்கு. இனிஷியல் அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட், அசல் வந்து 1000 இருக்கு. ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 102.50 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் ஆனுவலி, ஹாஃப் இயர்லினா நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எவரி 6 மந்த் பண்ணுவாங்க. 10% ஃபுல் இயர்னா 6 மந்த்துக்கு 5%. அடுத்தனா 1 இயருக்கு நம்ம 2.5 இயர்ஸ் பார்ப்போம். அப்போ நம்ம அடுத்து 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரிஜினல் அமௌண்ட்டோட 5% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தானே அப்போ இப்போ இங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே 5% சொல்லிட்டேன். அப்போ ஒரிஜினல் பிரின்சிபல் வந்து 6 மாசத்தோட 5 கூடுது. அப்போ ஒரிஜினலாகவே நம்ம 100 வைப்போம். ஸோ 100 + 5 105. அதை நம்ம பெர்சன்டேஜ் டெசிமலாக மாற்றும் போது தான் 1.05 வந்துடும். ஸோ 5% இன்க்ரீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் டேரெக்டாக 1.05 இந்த ஃபேக்டர் வச்சு மல்டி பண்ணலாம் பிரின்சிபல் கூட. ஆனால் இது இயர் ப்ரீயர் பார்க்கணும், 2 பீரியடு. ஸோ 2 போட்டு அந்த பிரின்சிபல் கூட மல்டி பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. ஓகே, இதாக முன்னாடி பார்த்த சம்பளம். அடுத்து 16. பாப்புலேஷன் க்ரோஸ் 10% இயர்லி. இஃப் இட் இஸ் 10,000 நவ் வாட் ஆஃப்டர் 2 இயர்ஸ்? மக்கள் தொகை ஆண்டுக்கு 10% உயர்கிறது. தற்போது 10,000 எனில் 2 ஆண்டுகள் பின் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஸோ 12,100 போட்டிருக்கேன். இதுவும் ஒரு கூட்டு வட்டி. சரிங்களா? இந்த கூட்டு வட்டி எப்படி பார்க்கணும்னா, இப்போ வந்து பி 10,000 இன்ட்டு திருப்பி அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா 10% உயர். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், 100 + 10 110, 110/100 அப்படின்னா 1.10 வந்துடும். இதை வந்து மக்கள் தொகை கண்டு அப்புறம் 10,000 2 ஆண்டு அப்படின்னு ஒரு அப்போ அடுத்த ஒரு ஸ்கொயர் போட்டுருங்க, வந்துடும். ஸோ 1.21 மல்டி பண்ணி நீங்க 10,000 கூட அந்த இனிஷியலான அமௌண்ட் கூட இனிஷியலான மக்கள் தொகை கூட மல்டி பண்ணீங்கன்னா வரப்போகுது. அவ்வளோதான். சரிங்களா? ஏற்கனவே பார்த்தா அதே மாடல் தான். Question number 17. Machine depreciates 10% yearly, present value 50,000, value after 2 years. ஸோ இந்த சம் வேற மாதிரி. அதாவது இயந்திரம் ஆண்டுக்கு 10% தேய்மானம் அடைகிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, இது தேய்மானம் பின்னாடி போகுது. தற்போதைய மதிப்பு 50,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பின் மதிப்பு என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ 40,500 வருது. 500 வருது அதோட மதிப்பு. சரிங்களா? இது எப்படி பார்க்கணும்? தேய்மான சூத்திரம் நான் டைரக்டாவே எழுதியிருக்கேன். தேய்மான சூத்திரத்தை பார்க்கறதுக்கு நீங்க வந்து அந்த 50,000 அப்படிங்கிறத எடுத்துருவீங்க. தப்போ மதிப்பு 1 - 0.10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன் 1 மைனஸ்னா, இது வந்து என்ன ஆகும்னா அந்த ஒரு ஃபுல்ல இருந்து கழியுது. அதனால ஃபுல்ல வந்து 1ன்னு வைப்போம். ஏன் 0.10 அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன 10% சொல்லியாச்சு. அப்படிதானே? 10% நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா 10/100 0.10. ஸோ 2 ஆண்டுகள் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணீங்கன்னா மற்ற எல்லாமே நீங்க பண்ணிடுறீங்க. 1லேருந்து அதை கழிச்சு ஸ்கொயர் பண்ணி எல்லாத்தையும் நீங்க பண்ணிருங்க. ஸோ 40,500 வந்துடும். ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த 1 கழிக்கணும். அந்த 10% தேய்மாத்த 10/100 அப்படின்னு போட்டீங்கன்னா 0.10 வந்துடும். 2 ஆண்டுகள் அப்படின்னா 2 போட்டீங்கன்னா அதோட மதிப்பு வந்துடும். Question number 18. SI for 2 years at 5% per annum is 50. Find the compound interest for same period. 5% 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 50 எனில் அதே காலத்திற்கான கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 5% வீதம் கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க, தனி வட்டி 50 கொடுத்துருக்காங்க. அதே காலத்திற்கான கூட்டு வட்டி. அப்போ தனி வட்டியும் கொடுத்துட்டு கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து இப்போ 50னா இது வந்து 51.25 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபார்முலா வந்து P is equal to 50 into 100/2 into 5 அப்படி போட்டு 500 போட்டேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 into 1.0205 ஸ்கொயர் - 1 போட்டீங்கன்னா வந்துருது. சரியா? இது எப்படி வந்திருக்குன்னு இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் தேவை அப்படின்னா நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100/டைம் இன்ட்டு ரேட் அப்படி போடும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இங்கே 50ன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்டு 100/டைம் எவ்வளோ வருஷம் அப்படி பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்து 5% வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி அதே காலத்துல கூட்டு வட்டின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த க்ரோத் ஃபேக்டர் இருக்கு, அடுத்த வளர்ச்சி வீதம் இருக்கு. ஸோ 5% இன்க்ரீஸ் ஆகும் போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1.05. அடுத்தானே இங்கே 2 இயர்ஸ் அப்போ 1.05 தான் ஹோல் ஸ்கொயர். -1 ஏன் போடுறோம்? அந்த ஒரிஜினல் பிரின்சிபல் 100% சொன்னோம்னா அதுலேருந்து கழிக்கிறதுக்காண்டி போட்டாச்சா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ இதுதான் சிஐ, அது பி, ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு இன்ட்டு ஃபார்முலா நான் நோட் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது
பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு பிராக்கெட் போட்டு growth ஃபேக்டர் பவர் n -1. இதுதான் ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த இங்க இருக்கிற growth ஃபேக்டர் அப்படின்னா எந்த மாதிரி growthல மாறுது 1.05 பவர் n அப்படின்னா என்ன இயர் என்ன பீரியட்னு சொல்லிட்டு இங்க 2 இயர் -1. இதுதான் கான்ஸ்டன்டான ஃபார்முலா. அதை நீங்க போட்டு கண்டுபிடிச்சலாம். கொஸ்டின் நம்பர் 8. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 போகலாம். எஸ்ஐ ஆன் 10,000 சாரி 1000 ஃப்ரம் 1 ஜான். ரொம்ப சூப்பரான சம் இது. 1 ஜான் 2024 டு 14 மார்ச் 2024 அட் 7.3% பெர் ஆனம். ஒரு 1000 உங்கள்கிட்ட அசல் இருக்கு. 1 ஜனவரி 2024 உங்களோட கையில் இருக்கு. அப்புறம் 14 மார்ச் 2024 வரைக்கும் ஒரு 7.3% தனி வட்டி பார்க்க போறீங்க. ஸோ இந்த 1 ஜனவரிலேருந்து மார்ச் 14 வரைக்கும் நீங்க பார்க்கணும். அதாவது மார்ச் 14 மார்ச் 14 சேராது, மார்ச் 13 சேரும். ஆனா ஜனவரி 1 வந்து சேர்ந்துரும். சரிங்களா? ஜனவரி 1லேருந்து 31 பார்த்தீங்கன்னா 31 நாள் ஜனவரியில. பிப்ரவரியில எல்லாரும் தப்பு பண்ணாதது இந்த இடத்துல பிப்ரவரி 29 போடும். ஏன்னா 2024 லீப் இயர். 28 போட்டுட்டீங்கன்னா தப்பாயிரும். லீப் இயர் அந்த 29 நாள். மார்ச்ல சில பேர் தப்பு விடுறான். 14ஆம் தேதி சேர்ப்பாங்க. 14ஆம் தேதி சேர்க்கக்கூடாது. 13ஆம் தேதி தான். ஸோ மார்ச்ல 13ஆம் தேதி. இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 73 நாளுக்கு வரும். இது நாட்கள் இருக்கு. இப்ப இயரா மாத்தினா 365 நாள். அப்ப 73/365 365 போட்டீங்கன்னா 1/5 ஆயிடுது. ஸோ 73 73 டேஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல 1/5 இயர்ஸ். கிளியரா? அப்ப இயர் உங்கள்கிட்ட ரெடி ஆயிட்டு. இப்போ டேரக்டா ஃபார்முலா போட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். PNR/100 P 1000 அப்புறம் n வந்து 1/5 R 7.3/100 போட்டீங்கன்னா 14.60 அப்படி வந்துடும். ஸோ 2024 வந்து லீப் இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த டேட் மார்ச் வந்து 14 அப்படின்னா நீங்க 13 வரைக்கும் எடுக்கணும். மற்றெல்லாம் ஈஸியா. அடுத்து கொஸ்டின் 20. ஃபைண்ட் பிரின்சிபல் இஃப் எஸ்ஐ ஃபார் 5 இயர்ஸ் அட் 6% per annum is 600. 6% வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கான தனி வட்டி 600 எனில் அசல் என்ன? உங்கள்கிட்ட ஒரு அசல் அமௌண்ட் இருக்கு. 5 ஆண்டுகளுக்கு அவங்க பண்றாங்க. 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வீதம் 600 வந்துட்டு தனி வட்டி அப்படின்னா அசல் என்ன கேட்குறாங்க. இதுவும் நம்ம அசல்னா பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ என்ன பண்ணுவோம்? எஸ்ஐ இன்டு 100/NR போட்டிங்கன்னா மற்ற எல்லாம் போட்டுருங்க. எஸ்ஐல என்ன எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படி பாருங்க. 600 100 அப்புறம் n எவ்வளோ 5 இயர்ஸ், R எவ்வளோ 6%. ஸோ போட்டிங்கன்னா 2000 வந்துடும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. A sum becomes 1,000 to 210 in 2 years at 10% per CI per annum. Find principal. 10% கூட்டு வட்டியில ஒரு தொகை 2 ஆண்டுங்கள 1210 மாறுகிறது. அசல் காண்க 1000 rupees அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு வந்து growth ஃபேக்டர் அப்படிங்கிறத பார்க்கணும். கூட்டு வட்டி 10% கூடுது. அப்போ ஒரிஜினலை விட 10% கூடுதும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 110 110/100 அப்படின்னா 1.10. அதை எடுத்து வச்சுக்கோங்க தனியா. ரைட்டா? அதை மறந்துடுறாங்க. அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து அமௌண்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? அக்குமுலேட்டட் அமௌண்ட், அதாவது கெட் பண்ண அமௌண்ட் தேவைன்னா ஏ ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு அந்த growth ஃபேக்டர் மல்டி பண்ணிடுங்க. அவ்வளோதான். 3 இன்ட்டு அந்த 1.10 மல்டி பண்ணீங்கன்னா ஸ்கொயர் போட்டிங்கன்னா அக்குமுலேட்டட் அமௌண்ட் இங்கே கொடுத்துட்டாங்க 1210 1210 கொடுத்துருங்க. பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்கேன். மற்ற எல்லாம் பி இன்ட்டு 1.21 என்ன 1.10 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1.21 போட்டிங்கன்னா பி வந்துன்னா 1000 அப்படின்னு போட்டுருங்க. சரிங்களா? அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் பார்க்கறதுக்கு டோட்டல் அமௌண்ட் பை growth ஃபேக்டர். சரிங்களா? டேரக்டாவே நீங்க போடலாம். பிரின்சிபல் அமௌண்ட் பை பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் பை growth ஃபேக்டர். டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு பாருங்க, growth ஃபேக்டர் எவ்வளவு பாருங்க. டக்கு டக்குன்னு அது ஸ்கொயர் பண்ணும் முக்கியமா. சரிங்களா? தொகை 2 ஆண்டுகள். அது டேரக்டா 10% 1.01 1.10 அப்படின்னு மட்டும் போட்டுறக்கூடாது. ஸ்கொயர் பண்ணி போட்டாதான் ஆன்சர் கரெக்ட் ஆகும். 1000 rupees வரும். இது கிளியர் ஆயிட்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. சிஐ ஃபார்முலா வென் ரேட்ஸ் டிஃபர் ஈச் இயர். இதுவும் ஒரு ஃபார்முலா. R1 R2 அப்படின்னு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே இருக்கு ஈச் இயர். அப்போ சிஐ ஃபார்முலா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஆண்டும் வட்டி விகிதங்கள் வெவ்வேறாக மாறுகிறது. R1 R2 அப்படின்னு மாறிட்டே இருக்கும்போது மொத்த தொகை சூத்திரம், மொத்த தொகை பார்க்கணும்னா டைரக்ட் ஃபார்முலா எழுதியிருக்கேன். A is equal to principal amount into 1 plus R1/100 இன்ட்டு போடணும். இன்ட்டு 1 plus R2/100 அப்படின்னு போடணும். இப்படியே நீங்க போட்டு போயிட்டே இருக்கலாம். எத்தனை கேட்கறாங்களோ டிஃபரன்ட் வருஷம் வருஷம் மாறும்போது அந்த ஃபார்முலா அப்படியே நம்ம R1 R2 R3 அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறான வட்டி விகிதங்களுக்கு தனித்தனி பெருக்கிகள் பயன்படுத்த வேண்டும். அதாவது தனித்தனி பெருக்கினா இந்த 1 plus R1/100 இது 2வது வருஷம்னா 1 plus R2/100 3வது வருஷம்னா 1 plus R3/100 அப்படின்னு மல்டி பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ செப்பரேட் மல்டிப்ளேஸ் ஃபார் ஈச் இயர்ஸ்
rates. A is equal to P into 1 plus R1 by 100 into 1 plus R2 by 100. Clear? அடுத்த question number 23. Difference of SI and CI on a sum for 3 years at 10% is 93. Find principal. இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். இது நம்ம முன்னாடியே நான் டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். டிஃப்ரென்ஸ்னா அப்போ 3 மடங்காக மாறுதுன்னா 3P, அப்புறம் இனிஷியலாக P 2Pன்னு போட்டு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படிதான் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் எடுத்து இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கும் ஆன்சர் வந்துடும். டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 4ல் பார்க்கும்போது இதெல்லாம் சொன்னேன். P இன்ட்டு R பை 100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக அதை ஞாபகம். இப்போ ஒரு அசல் வந்து 10% வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு எஸ்ஐ மற்றும் சிஐயோட வித்தியாசம் 93 அசல் காங்க 3000 போட்டிருக்கேன். 3 ஆண்டு வித்தியாச சூத்திரம் என்னன்னா P இன்ட்டு R பை 100 ஸ்கொயர் அப்படின்னு போடுது இன்ட்டு 3 பிளஸ் ஆர் பை 100 அப்படிங்கிறத அவங்க வந்து 93 கொடுத்துருக்காங்க. ஆர் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ 10 பை 100னா 0.1 ஸ்கொயர். அப்போ 3 பிளஸ் அதுமாதிரி 6 போட்டிங்கன்னா 3.1 வரும். அதெல்லாம் மல்டி பண்ணி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 93க்கு கொண்டு வந்துடும் ஈக்குவல் பண்ணி. அப்புறம் பி தேவைன்னா டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடப்போகுது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம வந்து பி அப்படின்னு வச்சிங்கன்னா அது டபுளாக மாறுதா எப்படிங்கிறத பாருங்க. 3 ஆண்டுகளுக்கு வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஆண்டு வித்தியாசம் வந்து இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. பி இன்ட்டு இது டைரக்ட் ஃபார்முலா தான். பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 அப்படின்னு போட்டு 3 பிளஸ் ஆர் பை 100 இந்த டைரக்ட் ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடப்போகுது. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிங்கன்னா மற்றதெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. அட் வாட் எஸ்ஐ ரேட் will a sum triple itself in 20 years? ஒரு தொகை 20 ஆண்டுகளில் 3 மடங்காக மாற தனி வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும்? இந்த மாதிரி ட்ரிபிளா மாறுது டபுளா மாறுதுலாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அதனாலதான் அந்த 2P இங்க போட்டிருப்பாங்க. இதுல வந்து 10% கொடுத்துருக்காங்க. 3 மடங்கு அப்படின்னா 2P ஏன்ஸா போட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே P வந்து 2P மாறிட்டு இனிஷியலா P இருக்கு. ஸோ 3P மைனஸ் P அதனால 2P. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2P இருக்கு. போட்டுடலாமா? போட்டிருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 மைனஸ் 1 இன்ட்டு 100 பை n அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் Pனா பிரின்சிபல் அமௌண்ட் ஒரிஜினல் அமௌண்ட், 3Pனா ட்ரிபிள்ஸ் ஆகுது. எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி போகணும்னா அந்த அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிக்கணும். ஸோ 3Pலேருந்து P கழிச்சிங்கன்னா 2P வந்துடும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்குற ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 பை PN. கரெக்டா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2Pன்னு இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இங்கே நான் 3 மைனஸ் பின்னு புரியக்காண்டு 3P எழுதியிருக்கேன். பட் நீங்கள் டேரெக்டாக 2Pன்னு போட்டுக்கலாம். 2P இன்ட்டு 100 பை PN. P வந்து என்னது? வெறும் P தான். அப்போ மேலே 2P கீழே P இருக்கு. கேன்சல் ஆனால் வெறும் 2 வரும். N வந்து என்ன அப்படிங்கிறத பாருங்க. N வந்து 20 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 போடுவீங்க. மேலே 200 கீழே 20 கேன்சல் பண்ணீங்கன்னா 10 ஆர்ஸ் கூட 10. ஸோ 10% அப்படின்னு போடலாம். சரியா? ஸோ அந்த ஃபார்முலா திருப்பி நான் சொல்றேன். ஒரு சம் வந்து ட்ரிபிளா மாறுது டபுளா மாறுது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேவை அப்படின்னா நான் அப்படியே சொன்னலாம் n-1 இன்ட்டு 100 பை n அப்படின்னு போட்டீங்கன்னா வரப்போகுது. அங்கே என்னங்கிற இடத்துல நீங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ 3 ஆண்டுகளா 4 ஆண்டுகளா அதுக்கேற்றலாம் இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வருது. டைரக்டான ஒரு இது இல்லை செஞ்சு பார்க்கணும். இப்படி செஞ்சு பார்த்து கூட நீங்க 10ன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, எதுனாலும் பாருங்க. டவுட்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க, சொல்றேன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 25, லாஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் SI on 6,800 at 16 2/3% per annum for 9 months. ஒரு 6,800 அசலுக்கு 16 2/3% வீதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க. 850 போடுறேங்க. ஃபர்ஸ்ட் 16 2/3 அந்த இருக்குல்ல அந்த இதை ஃப்ராக்ஷனை அந்த இதை பெர்சன்டேஜை நம்ம மாற்றணும். ஸோ 16 இன்ட்டு 3 48, 48 பிளஸ் 2 நம்ம கூட்டணும் 50, 50/3 தான் நம்ம இப்படி எழுதணும். இது பெர்சன்டேஜில் இருக்கு. ஏன்னா அது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். என்ன 9 மாதங்கள் 9 மந்த்ஸ் தான். அப்போ 9/12 மந்த்ஸ் அதனால இங்கே 12 போட்டிருக்கேன். 3/4 ஆண்டு அப்படின்னு போட்டேன். இதையும் என்ன ரெடி பண்ணியாச்சு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தேவைன்னா PNR பை 100 போட்டிங்கன்னா வரப்போகுது. பி அசல் பிரின்சிபல் அமௌண்ட் 6,800 அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50/3 இன்ட்டு 100. ஏன்னா பை 100 300 போட்டிருக்கேன். அப்புறம் n 3/4 எல்லாத்தையும் மல்டி பண்ணிங்கன்னா ₹850 அப்படின்னு வந்துருக்கு. சரிங்களா? ஸோ
ஸோ இதுதான் 25 ஒன் வேர்ட் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எல்லாமே இதிலே கவர் ஆயிட்டு. உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.